بسم الله الرحمن الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال رحمه الله وقال تسحروا فإن في السحور بركة முத்தஃபக்குன் அலைஹ். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் சஹருடைய உணவை உட்கொள்ளுங்க, ஏன்னா சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை பற்றி, சஹரை பற்றி, சஹூரை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ சஹூர் என்பது அந்த நேரத்தில் உட்கொள்கிற உணவு என்பது ஒரு பிடி தண்ணி அளவு இருந்தால் கூட அது போதுமானதாக இருக்கும் சஹருடைய உணவுக்கு. அதற்கு ஹதீஸுகள் ஆதாரங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஸஹரு வலோ பி ஜுர்அத்தி மாஇன், நீங்கள் சஹருடைய உணவு உட்கொள்ளுங்க, அது குறைந்தபட்சம், வலவுன்னா தக்லீல், ஹர்ஃபு தக்லீலிங்க, அது குறைந்தபட்சம் ஒரு பிடி அளவு தண்ணியாக இருந்தால் கூட நீங்கள் உணவு சஹரை செய்யுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸ் ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் பைஹக்கி, அதே போல் இமாம் அபு தாவூத், அதே போல் இப்னு ஹிப்பான், இந்த இமாம்கள் இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம், அதே போல் ஹதீஸ்களில் நாங்கள் காண்றோம், ஒரு முஃமினுக்கு சிறந்த சஹருடைய உணவு தமர் தான் ஒரு முஃமினுக்கு சிறந்த சஹருடைய உணவுன்ட்டு ஹதீஸ்களை நாங்கள் காண்றோம். இப்போ குறைந்தபட்சம் ஒரு சஹருடைய உணவுடைய அளவு என்ன, ஒரு புடி அளவு தண்ணியோ அல்லது ஒரு தமரோ, இது போதுமானது. அப்போ அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்க்கத் செய்வான். அந்த சஹருடைய உணவை ரசூலுல்லாஹை பின்பற்றி நாங்கள் செஞ்சோன்னா, அதாவது ரசூலுல்லாஹுடைய இத்திபா, ரசூலுல்லாஹை பின்பற்றி நாங்கள் செய்கிறோம். அதே போல் முஹாலஃபத்துல் யஹூத், இது நஸாரா, அஹ்லுல் கிதாபுக்கு மாற்றமான விஷயம் இது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர்க்கத் வைப்பான். எங்களுடைய உடம்பில் நாங்கள் பகலுடைய வேலையில் தாக்கத்தோட இபாதத் செய்கிறதுக்கு, வேறு விஷயங்கள் செய்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பர்க்கத் செய்வான். அப்போ கால ரஹ்மஹுல்லாஹ் வகால வைதா அஃப்தர அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தமரின் ஃபைல்லம் யஜித் ஃபல்யுஃப்திர் அலா மாயின் ஃபைன்னஹு தஹூருன் ரவாஹுல் ஹம்ஸா. அதாவது இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களில் ஒருத்தர் நோன்பை திறந்தீங்கன்னா அவர் எது கொண்டு நோன்பு திறக்கட்டும், தமரை கொண்டு, பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும். ஃபைல்லம் யஜித், பேரித்தம்பழம் கிடைக்காத ஆட்கள் ஃபல்யுஃப்திர் அலா மாயின், தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்கட்டும். ஃபைன்னஹு தஹூருன், ஏனென்றால் அது தூய்மையானது, சுத்தமானது, நதீஃப், சுத்தமானது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரவாஹுல் ஹம்சன் இங்கே குறிப்பிட்டது இமாம் அபு தாவூத், அதே போல் இமாம் திர்மிதி, அதே போல் இப்னு மாஜஹ், அதே போல் இமாம் நசாயி, அதே போல் அஹ்மத், இந்த 5 இமாம்களும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஹதீஸினுடைய ஹுக்ம் என்னென்னா, இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ். இந்த ஹதீஸில் வரக்கூடிய ரப்பான் பின்த் துலை அத்தப்பியஹ், இந்த பெண்மணி மஜ்ஹூல், இந்த அறியப்படாத ஒரு பெண்மணி. இந்த சனதில் வரக்கூடிய ஒரு ஆள் பெண்மணி மஜ்ஹூலா, அறியப்படாத ஒரு ஆள். அதனால் இந்த ஹதீஸ் தஈஃபான ஹதீஸ். தஅஃபுல் அல்பானி ஃபில் இர்வா என்ற கிதாபில் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை தஈஃப் ஆக்கியிருக்காங்க. ஆனால் வேறு ஹதீஸ்களில் நாங்கள் காண முடியுது ரசூலுல்லாஹ் எப்படி இஃப்தார் செஞ்சாங்கன்ட்டு. அதாவது ஹதீஸ்களை நாங்கள் காண்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் அவங்க சொல்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃப்திரு கப்ல யுஸல்லிய அலா ருத்தபாத் ஃபைல்லம் தகுன் ருத்தபாத் ஃபதுமைராத் ஃபைல்லம் தகுன் துமைராத் ஹஷவாத் மிம்மாஇன். அதாவது இந்த சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் தொழுகிறதுக்கு முன்னாடி இஃப்தார், நோன்பை திறக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இப்போ இது அறிந்த விஷயம். தொழுகைக்கு முன்னாடி நோன்பு திறக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. மக்ரிபோட தொழுகைக்கு முன்னாடி நோன்பு திறக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எதை கொண்டு? அலா ருத்தபாத், அதாவது ருத்தபா
மென்மையாக இருக்கக்கூடிய வறண்டு போகாமல் பசுமையாக இருக்கக்கூடிய பேரித்தம்பங்கள் பழங்களை கொண்டு. ஃபெல்லம் தக்கூன் இங்கே குறிப்பிட்டது வந்து ஃபெல்லம் தூஜத், அது கிடைக்காத பட்சத்தில் ஃபெல்லம் தக்கூன் ருத்தபாத் ஃபதுமைராத், சின்ன பேரித்தம்பழங்களை கொண்டு நோம்பு திறக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஃபெல்லம் தக்கூன் துமைராத், அந்த சின்ன பேரித்தம்பழம் கிடைக்காத பட்சத்தில் தண்ணீரை கொண்டு நோம்பு திறக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்ட்டு இந்த ஹதீஸில் வந்து இப்னு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு காட்டுறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய செயலை. இப்போ இந்த ஹதீஸ் வந்து அக்ரஜஹு அபுதாவூத் வ திர்மிதி, இமாம் அபுதாவூத் வ திர்மிதி ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க. அதே போல் ஷேഖான், 2 ஷேக்மார்களான இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அதே போல் இமாம் முக்பில் ரஹ்மஹுல்லா இந்த ஹதீஸை வந்து சஹீஹ் ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து ரசூலுல்லாஹ்வுடைய இஃப்தார், ரசூலுல்லாஹ் எதை கொண்டு இஃப்தார் செஞ்சுருக்காங்க என்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போது ஒரு ஆள் வந்து அவனுக்கு வந்து இஃப்தார் பொழுது எந்த உணவும் கிடைக்காட்டி அந்த ஆள் என்ன செய்யணும்? இது வந்து ஒரு மசாலா. இந்த மசாலாவை பற்றி இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இதா லம் யஜித் மாஅன் வலா ஷராபன் ஆஹர் வலா தஆமன் நவா அல் ஃபித்ர பி கல்பிஹி வ தக்ஃபீஹி. அதாவது ஒரு மனிதருக்கு தண்ணீரும் கிடைக்கல, வேறு குடிபானமும் கிடைக்கல, வேறு உணவுகள் எதுவுமே கிடைக்கல நோன்பு திறக்கிறதுக்கு. அவர் என்ன செய்யணும்? நோன்பு திறந்ததான் நியத் வச்சிடணும், நியத் வைக்கணும் கல்பில், அவருடைய உள்ளத்தில். வ தக்ஃபீஹி, அது அவருக்கு போதுமானது, அவர் நோன்பு திறந்துட்டார், நோன்பு திறந்ததான் நியத் வச்சு அது அவருக்கு போதுமானது. இதை வந்து எங்கே குறிப்பிட்டு காட்டுறாங்க? ஷேக் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து மும்தே என்ற கிதாபுக்கு தந்த விளக்கத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து இஃப்தாருடைய நேரத்தில் செய்யக்கூடிய துவா குறித்து சில ஹதீஸ்கள் வந்திருக்கு. இந்த இஃப்தார், அதாவது தஹப தமஉ வ சபத்தல் அஜர், இப்படி வரக்கூடிய ஹதீஸ் வந்து, இந்த ஹதீஸை பற்றி ஷேக் அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் வந்து இந்த ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து வந்த லஃப்துன்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க. சபத்த மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை வந்து ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து வந்த ஹதீஸுன்ட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க, அவங்களுடைய வார்த்தையாக உறுதி செஞ்சுருக்காங்க. அதே போல் ஷேகுனா அபு அம்மார் யாசர் ஹஃபிதுல்லா அவர்களும் இது வந்து சரியான லஃப்து, ரசூலுல்லாஹ் மொழிஞ்ச லஃப்து என்பதாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த லஃப்தை தவிர வேறு எந்த லஃப்தும் வந்ததாக நாங்கள் பார்க்க முடியாது. அதாவது இந்த லஃப்தை தவிர நாங்கள் இப்போ காண்ட லஃப்து என்ன? தஹப தமஉ, அதாவது தாகம் போயிடுச்சு, தாகம் வந்து தீர்ந்துருச்சு. இஃப்தார் தொடர்ந்தோன்னே என்ன ஆச்சு? தஹப தமஉ, தாகம் வந்து போயிடுச்சு, நீங்கிடுச்சு. சபத்தல் அஜ்ர், அதே போல் கூலியும் உறுதி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நாங்கள் இதனுடைய ஹுக்ம் என்ன பார்த்தோம்? சாபித், இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஆனால் வேறு துவாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோம்பாளி இஃப்தாருடைய நேரத்தில் குறிப்பாக துவா செய்யணுன்ட்டு வந்த ஹதீஸ் வந்து தைஃபான ஹதீஸ். அதாவது ஒரு நோம்பாளி வந்து அவனுடைய இஃப்தாருடைய நேரத்தில் செய்யக்கூடிய துவாவை குறித்து வரக்கூடிய ஹதீஸ் என்னது? தைஃபான ஹதீஸ். அந்த ஹதீஸில் வந்து எந்த ஹதீஸ் அது? அந்த ஹதீஸினுடைய ஹுக்ம் என்னென்னா, அது தைஃப், அதில் வந்து பலவீனமான ஆட்கள் வந்திருக்காங்க. இன்னல் ஷாயிம் இந்த ஃபித்ரிஹி தஅவத்தன் லா துரத் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நோம்பாளிக்கு வந்து அவர் ஃபித்ரு செய்யும்போது அவருக்கு வந்து துவா இருக்குது, அந்த துவா வந்து மறுக்கப்படாதுன்ட்டு வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து யாருடைய ஹதீஸ்? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை வந்து இப்னு மாஜா அதே போல் வேறு இமாம்கள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் இர்வா என்ற அவங்களுடைய கிதாபில் வந்து தைஃபான ஹதீஸ் தான் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அது காரணம் என்ன? இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய இஸ்ஹாக் இப்னு உபைதில்லா இவர் வந்து மஜ்ஹூலுல் ஹால், இவர் வந்து அறியப்படாத நபர். அதனால் இந்த ஹதீஸ் வந்து சிறப்பட்டுட்டு இல்லை.
இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு ஆள் செய்யக்கூடிய துவா வந்து அதை வந்து நிராகரிக்கப்படாதுன்ட்டு, அது வந்து மறுக்கப்படாதுன்னு வரக்கூடிய ஹதீஸ் வந்து தைஃபான ஹதீஸ். இந்த ஹதீஸில் வரக்கூடிய ராவி யார்? இஸ்ஹாக் இப்னு உபைதில்லா. சனதில் வரக்கூடிய ஒரு ஆள் வந்து இஸ்ஹாக் இப்னு உபைதில்லா. இவர் வந்து மஜ்ஹூலுல் ஹால், இவர் வந்து அறியப்படாத நபர். அதனால் இந்த ஹதீஸை வந்து தைஃபான ஹதீஸை இமாம் அல்லாமத்து அல்பானி ரஹ்மத்துல்லா பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து ஹதீஸ் வந்திருக்கு. யாருடைய ஹதீஸ்? ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் இமாம் அபுதாவுத் ரஹ்மத்துல்லா இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுருக்காங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 பேருடைய தஅவா வந்து மறுக்கப்படாது. அதில் ஒரு 3 நபர்களில் ஒரு நபர் யார்? 3 நபர்கள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. அல் இமாம் அல் ஆதில், நீதியான ஒரு இமாம் தலைவர். அதே போல் அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திரா, ஒரு நோம்பாளி, அவர் வந்து நோன்பை திறக்கிற வரைக்கும். தஅவத்துல் மதுலூம், அதே போல் அநியாயம் இழைக்கப்பட்ட ஆளுடைய துவா. இந்த 3 நபர்களுடைய துவா வந்து மறுக்கப்படாதுன்னு வரக்கூடிய ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை குறித்து அப்போ இதிலேருந்து நாங்கள் என்ன விளங்குறோம்? ஒரு நோம்பாளி வந்து அவன் பகல் வேலை முழுதுமாக அவர் துவா கேட்டார்னா அது வந்து மறுக்கப்படாது. இந்த ஹதீஸினுடைய நஸ்ஸு ஆதாரத்துக்கு கொண்டு நாங்கள் அதை தான் விளங்குறோம். இமாம் சிந்தி ரஹ்மத்துல்லாஹ் அதையும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. எதுல்லு அலா அன்ன துஆஹு தமாமன் நஹாரி முஸ்தஹப்புன். இந்த ஹதீஸ் எதை குறிக்குதுன்னா, ஒரு நோம்பாளியினுடைய துஆ பகல் பொழுது முழுவதுமாக அது வந்து விரும்பத்தக்கது. அவர் துவார செய்கிறது வந்து விரும்பத்தக்கது பகல் பொழுது முழுவதுமாக. குறிப்பாக வந்து இஃப்தாருடைய நேரத்தில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து அது வந்து தைஃபான ஹதீஸ். ஆனால் வந்து இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். இந்த ஹதீஸில் வரக்கூடியது வந்து இது வந்து ரசூலுல்லாஹ் கிட்டேருந்து வரக்கூடிய ஹதீஸ். இது வந்து தாபித்தான ஹதீஸ். அப்போ ஒரு மனிதர் வந்து அவருடைய பகல் பொழுது முழுவதுமாக துவா கேட்குறது வந்து அதனுடைய ஹுக்ம் என்ன? முஸ்தஹப், விரும்பத்தக்கது. அதற்கு வந்து ஆதாரங்கள் இருக்குது. அப்போ அடுத்து வந்து ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்றாங்க. வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மல்லம் யத கவுல ஸூர் வல் அமல பிஹி வல் ஜஹல ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹ். யார் வந்து பொய்யான வார்த்தைகளையும் அதை கொண்டு அமல் செய்கிறதையும் அறியாமையையும் விடலையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்க்கு வந்து எந்த தேவையும் இல்லை. அவர் வந்து உணவுகளை விடுறனாலேயோ குடிபானத்தை விடுறனாலேயோ அல்லாஹ்க்கு எந்த வித தேவையும் இல்லைன்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து ரவாஹுல் புகாரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் வந்து இந்த ஹதீஸை வந்து அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் வந்து ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் தான் குறிப்பிட்றாங்க. ஆதாபு ஷாயிம், ஒரு நோம்பாளி வந்து நோம்பாளியினுடைய ஒழுக்கங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து எதை குறித்து இதில் இந்த ஹதீஸில் வருது? நோம்பாளியுடைய ஒழுக்கங்கள். நோம்பாளி வந்து பொய்யான விஷயங்களை விட்டுடணும், பொய்யான விஷயங்களை செய்கிறத விட்டுடணும், அதே போல் அறியாமைத்தனத்தை வந்து விட்டுடணும். அது வந்து ஒரு நோம்பாளியுடைய அதபில் உட்பட்டது. அதே போல் ஷேக் ரஹ்மத்துல்லாஹ் அடுத்து குறிப்பிட்றாங்க. கால மன் மாத்த வ அலைஹி ஷியாமுன் ஷாம அன்ஹு வலியுஹு முத்தஃபக்குன் அலைஹ். யாரின் மீது நோன்பு கடமையாக இருக்க அவர் மௌத்தாயிட்டாரோ அந்த நோன்பை வந்து யார் பூர்த்தி செய்யணும், நோன்பு நோக்கணும்? அந்த நபரனுடைய வலியாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து பூர்த்தி செய்யணும். அவங்க வந்து அவருக்கு பதிலாக நோன்பு வைக்கணுன்ட்டு இந்த ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் வரக்கூடிய வலி என்று குறிப்பிடுற ஆள் வந்து இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. வலி கீழ குல்லு கரீப், அவருடைய சொந்தக்காரி எல்லாமே இந்த வலின்ற வார்த்தையில் உட்படுவாங்கன்றாங்க. இது ஒரு கருத்து. கீழே அதேபோல் சொல்லப்படுது வாரிஸ் ஹாஷா, அதாவது அவர் வாரிஸ் உரிமை உள்ள ஆட்கள் மட்டும் இதில் சேருவாங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. இது ரெண்டாவது கருத்து. வக்கீல அஷபத்துஹு, அதாவது அவருடைய ஆண் மக்கள் மட்டும் இதில் சேருவாங்கன்ட்டு கருத்துக்கள் இருக்குது.
அதில் வந்து முதல் கருத்து தான் சரியான கருத்து. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கவுலுஹு வலியுஹு இன்னமா ஹரஜ மஹ்ரஜுல் காலிப் ஃபஇல்லா ஃபயஜூஸ் லில் அஜ்னபி அய்யசூம அன்ஹு. இது வந்து பெரும்பான்மையை குறிக்கிறதுக்காக தான் ரசூல்லா வந்து வலின்னு சொல்லியிருக்காங்கன்னு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் அஜ்னபி அவருடைய சொந்தக்கார் இல்லாத வேறு நபருக்கும் அவருக்கு பதிலாக நோன்பு வைக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது, எஜூஸ்ன்றாங்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். இந்த கவுலை வந்து முஸ்லீமுக்கு கொடுத்த முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாபுக்கு கொடுத்த விளக்கத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் வந்து 2 மசலா இருக்குது. ஒரு நபர் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதில் இனாபா அனில் ஹை ஃபிஷௌம் லா யஜூஸ் பி இஜ்மாஇல் உலமா. ஒரு ஆள் உயிரோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அவருக்கு மாற்றமாக இன்னொரு ஆள் வந்து நோன்பு வைக்கிறது வந்து இது வந்து அனுமதி இல்லாத விஷயம். பிஜ்மாஇல் உலமா, இது வந்து உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து. இதில் வந்து ஹிலாஃப் இல்லாத விஷயம் இது. அதாவது இந்த மசலா விளங்குச்சில்ல, ஒரு இனாபா நியாபா என்பது ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆள் நோன்பு வைப்பது. அவர் உயிரோடு உள்ள ஒரு ஆள், அவருக்கு பதிலாக இன்னொரு ஆள் நோன்பு வைப்பது என்பது லா யஜூஸ், இது வந்து அனுமதி இல்லாத விஷயம். இது வந்து உலமாக்களுக்கு இடையே ஹிலாஃப் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நாங்கள் அடுத்து மசலாக்குள்ளே நுழைவோம். இந்த மசலா என்னவென்றால், ஒரு ஆள் வந்து ஒரு உதிரின் காரணமாக, எக்ஸ்கியூஸின் காரணமாக ரமதானுடைய நோன்பை வந்து விட்டுட்டார். அந்த எக்ஸ்கியூஸ் வந்து அவருக்கு தொடர்ந்துகிட்டே போகுது. எது வரைக்கும்னா அவர் மௌத்தாயிட்டார். அப்போ அவருக்கு வந்து அந்த நோன்பை வந்து கதா செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இப்படிப்பட்ட நபருக்கு மாற்றமாக அவருக்கு பதிலாக அவருடைய வழி வந்து உறவினர்கள் நோன்பு வைக்கணுமான்னு பார்த்தா, இந்த மசலா வந்து ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஜும்ஹூர் அல் உலமா அன்னஹு லா ஷையின் அலா அவுலியாஹி லி கௌலில்லாஹி தஆலா. அவருடைய அவுலியாக்கள் மீது, வலிகள் மீது, அதாவது உறவினர்கள், அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் மீது அவருக்கு பரிகாரமாக அவருக்கு மாற்றமாக நோன்பு வைக்கணுன்ட்டோ அல்லது அவருக்கு பரிகாரமாக அவருக்கு பதிலாக உணவு கொடுக்கணுன்ட்டோ அவசியம் இல்லை. அவர்கள் மீது எந்த விஷயமும் வாஜிப் இல்லைன்றாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும். அதாவது ரசூல்லா சொல்லுவது போல், நீங்கள் அல்லாஹ்வை வந்து முடிந்த அளவுக்கு பயந்து கொள்ளுங்கள். இது வந்து ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து. இந்த விஷயத்தில் வந்து தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹ் அதே போல் கதாதா ரஹ்மத்துல்லாஹ் இந்த 2 பேர்கள் மட்டும் ஹிலாஃப் பட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ காலபில் இத்ஆம், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ஆளுக்கு பதிலாக அவர்களுடைய வழி வந்து உணவு கொடுக்கணுன்ற விஷயத்தை வந்து சொல்லி காட்டுறாங்க. ஷேகுனா அபு அம்மார் யாசிர் ஹஃபிதுல்லாஹ் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, அதுதான் அஹ்வத், அதுதான் பாதுகாப்பான நிலை. அன்னஹு அஹ்வத்துன்றாங்க. அதாவது உணவு கொடுப்பது. இது என்ன மசலா, ஒரு ஆள் வந்து ரமதானுடைய நோன்பை விட்டுட்டார், ஒரு உதிரின் காரணமாக, ஒரு எக்ஸ்கியூஸின் காரணமாக நோன்பை விட்டுட்டார். அந்த நோன்பை வந்து கதா செய்ய கதா செய்கிறதுக்கு முடியாமலே அவர் மௌத்தாயிட்டார். ஏன்னா அந்த எக்ஸ்கியூஸ் வந்து அவருக்கு தொடர்ந்து கொண்டே போகுது, நோயோ ஏதோ ஒரு விஷயமோ தொடர்ந்து கொண்டே போகுது, அவருக்கு கதா செய்ய முடியாமலே மௌத்தாயிட்டார். அப்போ இவருடைய ஹுக்மை குறித்து ஜும்ஹூர் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த நபருடைய வலிக்கு வந்து எந்த விஷயமும் வாஜிப் இல்லை. அவர் அந்த நபருக்கு பதிலாக விட்ட நோன்பை வைக்கணுன்ட்டோ அவருக்கு பரிகாரமாக உணவு கொடுக்கணுன்ட்டோ எந்த விஷயமும் அவர் மீது வாஜிப் இல்லை, வலியின் மீது. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் வர்றது போல், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், நீங்கள் அல்லாஹ்வை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அஞ்சிக்கிங்கன்ட்டு. இந்த விஷயத்தில் வந்து இது ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து. ஆனால் ஷேகுனா அபு அம்மார் யாசிர் ஹஃபிதுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பாதுகாப்பான நிலை என்னது, அவருக்கு உணவு கொடுக்குறது, அவருக்கு பரிகாரமாக அவருக்கு மாற்றமாக உணவு கொடுக்குறது, அவர் விட்ட நோம்புக்காக உணவு கொடுப்பது. இந்த கருத்தை வந்து ஷேகுனா அபு அம்மார் ஹஃபிதுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது ஒரு மசலா. அடுத்த மசலா என்னவென்றால், ஒரு ஆள் வந்து ரமதானுடைய நோன்பை வந்து ஒரு உதிரின் காரணமாக விட்டுட்டார். அதற்கு பிறகு அவருக்கு வந்து கதா செய்கிறதுக்கு வந்து அவருக்கு முடிகிற வாய்ப்பு கிடச்சிச்சு, கதா செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு.
அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தாமல் விட்டுட்டு அவர் மௌத்தாயிடுறார். கதா செய்ய வாய்ப்பு கிடைச்சும் அவர் வந்து கதா செய்யலை, மௌத்தாயிட்டார். இவருடைய ஹுக்மை குறித்து உலமாக்கள் வந்து கருத்து வேறுபாடு படுறாங்க. இதில் வந்து 3 கருத்துக்கள் இருக்குது. அதில் முதல் கருத்து என்னவென்றால், லா யுக்தா அன்ஹு பி ஹாலின், அவர் வந்து அவருக்கு பரிகாரமாக கதா செய்யக்கூடாதுன்றாங்க. அவருடைய வழி லாஃபின் நத்ர், அது வந்து அவர் நேர்ச்சி செய்து அதை வந்து நிறைவேற்றாமல் மௌத்தாயிருந்தாலும் சரி, அல்லது வலாஃபில் வாஜிப் பி அஸ்லி ஷர, அல்லது அது எங்களுடைய ஷரியத்தில் வாஜிப் ஆக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது ரமதானுடைய கதா அல்லது கஃபாரா இதாக இருந்தாலும் சரி, அவருக்கு பரிகாரமாக வந்து அவருடைய வழி வந்து கதா செய்யக்கூடாதுன்றாங்க. இது வந்து முதல் கருத்து. இது யாருடைய கருத்து? இமாம் அபு ஹனீஃபா, அதே போல் மாலிக் ஷாஃபிஇ, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி புது கவுல். இது அவங்களுடைய மதுஹப், அவங்களுடைய கடைசி கவுல் ஃபில் ஜதீத். அப்போ இது வந்து 3 இமாம்களுடைய கருத்து, இமாம் அபு ஹனீஃபா மாலிக் ஷாஃபிஇ. அப்போ இது முதல் கவுல். வத்தானி யுசாமு அன்ஹு அன் நத்ர் தூனல் வாஜிப் பி அஸ்லி ஷரா, அதாவது அவர் வந்து நேர்ச்சி செய்து அதை நிறைவேற்றாமல் மௌத்தாயிருந்தார். அதாவது நேர்ச்சி செஞ்சார், அந்த நேர்ச்சியை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவர் வந்து அதை நிறைவேற்றாமல் மௌத்தாயிருந்தார். அதை வந்து அவங்க வந்து வேறு அவருடைய வழி வந்து நோன்பு வைக்கலாம், அவருக்காக நோன்பு வந்து அவர் வந்து வைக்கலாம். நேர்ச்சியை மட்டும் இவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ரமதானுடைய கதாவோ கஃபாராவோ பரிகாரமுடைய நோன்போ அது வந்து வைக்கக்கூடாது, நேர்ச்சியை மட்டும் வைக்கலான்றாங்க. இது வந்து யாருடைய மதுஹபு? இமாம் அஹ்மத் அவங்களுடைய கவுலும், அதே போல் அபு உபைத், அதே போல் வல்லைத் வைஸ்ஹாக், இவங்களுடைய இந்த உலமாக்களுடைய கவுல் என்ன? 2வது கவுல் நதுரா, நேர்ச்சையான நோன்பு மட்டும் அவருடைய வழி, அந்த மௌத்தான ஆளுக்கு மாற்றமாக அவருடைய வழி வைக்கலான்றாங்க. இது 2வது கவுல். வத்தாலிஸ் அன்னஹு யுசாமு அனில் மையத் அன் நத்ர் வல் வாஜிப் பி அஸ்லி ஷரா, அதாவது இது 3வது கவுல். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தரப்பினர் அந்த மையத்துக்காக நதுராக இருந்தால் அவர் நேர்ச்சி செஞ்ச நோன்பாக இருந்தாலும் சரி, அதாவது எங்களுடைய ஷரியத்தில் வாஜிபாக்கப்பட்ட நோன்புகளை எதை போல் ரமதானுடைய கதாவாக இருந்தாலும் சரி, கஃபாரா பரிகாரத்துக்குரிய நோன்பாக இருந்தாலும் சரி நிறைவேற்றலாம், அவருக்கு பரிகாரமாக நோன்பு நோர்க்கலாம் அப்படின்றாங்க. அவருடைய வழி வந்து நோன்பு நோர்க்கலாம். இது யாருடைய கவுல்? இது வந்து கவுலு அபி தூர் வஸ்ஹாபில் ஹதீஸ், அதாவது அபு சௌர் அவங்களுடைய கவுலும், இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கவுலும் இதுதான். அதே போல் இந்த கவுலை வந்து யார் தேர்ந்தெடுத்திருக்கா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ், அதே போல் ஷன்ஆனி ரஹ்மத்துல்லாஹ், உல் உதைமின் ரஹ்மத்துல்லாஹ், ஷேகுனா ஹஜூரி அபு அம்ர் அல் ஹஜூரி ஹஃபிதுல்லாஹ் அவங்களும் தியாவு சாலிகின் என்ற கிதாபில் வந்து இந்த கவுலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, 3வது கவுலை. அப்போ இந்த 3வது தரப்பின் என்ன சொல்கிறாங்க? அவர் அந்த நபருக்கு மாற்றமாக அந்த நபருக்கு பதிலாக வந்து அவருடைய வழி வந்து நோன்பு வைக்கலாம். அது வந்து நேர்ச்சையான நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது ரமதானுடைய கதாவாக இருந்தாலும் சரி, பரிகாரம் ரமதானில் வந்து அவர் செஞ்ச ஜிமாவுக்கோ வேறு விஷயங்களுக்கோ பரிகாரமாக இருந்தாலும் சரி, அந்த நோன்பை வந்து அவருடைய வழி வந்து வைக்கலான்றாங்க. இது வந்து 3வது கருத்து. அப்போ இந்த மூன்று கருத்தும் எந்த மசாலாவில் நாங்கள் பார்த்தோம்? ஒரு மனிதர் வந்து ரமதானுடைய வேளையில் அவருடைய நோன்பு வந்து ரமதானுடைய வேளையில் விட்டுட்டார் ஒரு எக்ஸ்கியூஸின் காரணமாக. அந்த நோன்பை வந்து அவர்னால் வைக்க முடிஞ்சிச்சு, வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சும் அவர் வைக்காமல் பிற்காலத்தில் வந்து மௌத்தாயிட்டார். அவருக்கு வாய்ப்பு கிடைச்சும் வைக்கல, மௌத்தாயிட்டார். இவருடைய ஹுக்மை தான் 3 கவுல்களை நாங்கள் பார்த்தோம். அந்த 3 கவுல்களில் முதல் கவுல் என்ன? அது வந்து கதாவாக இருந்தாலும் சரி, நதுராக இருந்தாலும் சரி, அவருக்கு பதிலாக மாற்றமாக வைக்கக்கூடாதுன்றாங்க. இது முதல் கவுல். 2வது கவுல் அது வந்து நதுராக இருந்தால், நேர்ச்சியாக இருந்தால் மட்டும் வைக்கலான்றாங்க. 3வது கவுல் என்ன? சாலிஸ், 3வது கவுல் என்னது? அது நேர்ச்சியாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய கதா இருந்தாலும் சரி, பரிகாரமாக நோன்பாக இருந்தாலும் சரி வைக்கலாம், அவருக்காக வேறு ஆட்கள் அவருக்கு பதிலாக வைக்கலான்றாங்க. இது யாருடைய கவுல்? இந்த கவுலை வந்து இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ், அதே போல் ஷன்ஆனி ரஹ்மத்துல்லாஹ், இப்னு உதைமின் ரஹ்மத்துல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே போல் ஷேகுனா
அபு அம்ர் அல் ஹஜூரி ஹஃபிதவுல்லா அவங்களும் தியாவுஸ் சாலிகின் என்ற கிதாபில் வந்து இந்த கவுலை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாளையுடைய வகுப்பில் அரஃபா நோம்பு குறித்து ஷேக் ரஹ்மத்துல்லா அவர்கள் குறிப்பிட போகிறாங்க. அந்த விஷயத்தை பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.